GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. எங்க சேதாரத்துக்கு மேல கொடுத்தீங்கன்னா உங்க காசை வேஸ்ட் பண்ற மாதிரி தான். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஜெகதேவிக்கு அருகே உள்ள மேல் சீனிவாசபுரத்தை சேர்ந்தவர்கள் 60 வயதான முருகன், இவரது மனைவி 55 வயதான கோவிந்தம்மாள். இந்த தம்பதிக்கு 3 மகள்களும் ஒரு மகனும் உள்ள நிலையில் அவர்கள் அனைவருக்கும் திருமணமாகி தங்களுடைய குடும்பத்துடன் தனித்தனியாக வசித்து வருகின்றனர். இந்த நிலையில் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு கோவிந்தம்மாளின் கணவரான முருகன் உடல்நலக்குறைவால் இறந்துவிட்டார். இதனால் தனிமையில் இருந்த கோவிந்தம்மாள் தனது மகனான மணிகண்டன் வீட்டில் தங்கி மாடுகளை மேய்ச்சலுக்காக காட்டுப்பகுதிக்கு அழைத்து செல்வதும் 100 நாள் வேலைக்கு செல்வதுமாக இருந்துள்ளார். இந்த நிலையில் கடந்த 24ஆம் தேதி காலை மேய்ச்சலுக்கு சென்ற கோவிந்தம்மாள் மூளைக்கொள்ளை காட்டுப்பகுதியில் மாடுகளை கட்டி வைத்துவிட்டு 100 நாள் வேலைக்கு சென்று விட்டார். இதையடுத்து அன்று மாலை 4:30 மணியளவில் ஏரி வேலை முடிந்த பிறகு கோவிந்தம்மாள் தனது மாடுகளை அழைத்து கொண்டு வீட்டிற்கு செல்வதாக சக வேலையாட்களிடம் கூறிவிட்டு சென்றுள்ளார். ஆனால் அன்றிரவு 7 மணி ஆகியும் கோவிந்தம்மாள் வீட்டிற்கு வரவில்லை. இதனால் சந்தேகமடைந்த மகன் மணிகண்டன் உறவினர்களுக்கு போன் செய்து அம்மா அங்க வந்தார்களா என விசாரித்து பல்வேறு இடங்களில் தேடியுள்ளார். ஆனால் எங்கு தேடியும் கோவிந்தம்மாள் கிடைக்காததால் மணிகண்டனும் உறவினர்களும் மூளைக்கொள்ளை காட்டுப்பகுதிக்கு சென்று பார்த்துள்ளனர். அப்போது அந்த இடத்தில் கோவிந்தம்மாள் கழுத்து நெரித்து கொல்லப்பட்ட நிலையில் சடலமாக கிடந்தார். இதை பார்த்து அதிர்ந்து போன மணிகண்டன் தனது தாயின் உடலை பிடித்துக் கொண்டு கண்ணீர் விட்டு கதறினார். இவர்களுடைய சத்தம் கேட்டு ஓடி வந்த அக்கம் பக்கத்தினர் சம்பவம் நடந்த இடத்தில் குவிந்தனர். அப்போது கோவிந்தம்மாளின் காதில் இருந்த அரை சவரன் தங்க கம்மல், வெள்ளி கொலுசு உள்ளிட்டவை காணாமல் போயிருந்தது. இதையடுத்து தகவலின் பேரில் ஸ்பாட்டிற்கு வந்த பர்கூர் போலீசார் கோவிந்தம்மாளின் உடலை போஸ்ட்மார்டம் செய்வதற்காக கிருஷ்ணகிரி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தொடர்ந்து மகன் மணிகண்டனிடம் புகார் பெற்ற பர்கூர் போலீசார் இந்த கொலைக்கான காரணம் குறித்து விசாரணை மேற்கொண்டனர். இதன் நீட்சியாக அங்குள்ள செல்போன் டவரை வைத்து அந்த பகுதியில் அன்றைய தினம் வந்தவர்கள் விவரம், அதேபோல் அந்த பகுதியில் உள்ள சிசிடிவி கேமராக்களை ஆராய்ந்து வந்தனர். அப்போது அங்குள்ள சிசிடிவி கேமரா ஒன்றில் கடந்த நவம்பர் 11ஆம் தேதியன்று இளைஞர் ஒருவரின் புகைப்படம் பதிவாகியுள்ளது. அதில் அந்த இளைஞர் போலீஸ் சைரன் சத்தம் கேட்டதும் அங்கிருந்து பதைபதைப்புடன் ஓட்டம் பிடிக்கிறார். பின்னர் அங்கு வந்த போலீசார் அந்த இளைஞரை பிடித்து விசாரித்த போது அவர் அஞ்சூர் பகுதியை சேர்ந்தவர் என்பதும் அதே பகுதியை சேர்ந்த நண்பர் ஒருவருடன் சேர்ந்து ஒயர் திருட சென்றதும் தெரிய வந்தது. இதையடுத்து அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்த போலீசார் 2 பேரையும் போலீஸ் ஜாமீனில் அனுப்பி வைத்தனர். இதேபோல் அந்த பகுதியில் சுற்றி திரிந்தவர்களையும் அழைத்து போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். அரை பவுன் தங்க கம்மலுக்காகவும் வெள்ளி கொலுசுக்காகவும் பெண் ஒருவரை கழுத்தை நெரித்து கொலை செய்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.